இங்க ஒரு பொண்ணு நல்லா ஷார்ட்டா ஸ்கர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அப்ப அதே பஸ்ல போயிட்டு இருக்க ஒரு கபோதி என்ன பண்றானா இந்த பொண்ணுக்கே தெரியாம நைஸா அந்த பொண்ணோட ஸ்கர்ட் கடியில போட்டோ எடுக்கிறான். அப்படி போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அவனோட சீட்ல உட்கார சொல்லிட்டு டாப் ஆங்கிள் இருந்து தப்பா நிறைய போட்டோ எடுக்கிறான். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப இந்த பொண்ணு சடனா எழுந்து அடுத்து என் ஸ்டாப் தான் வரப்போது, நான் இறங்க போறேன், நீ என் கூட இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் எதுக்குமா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க பாரு நீ எப்படி எல்லாம் என்ன போட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ என் கூட இறங்கின அப்படின்னா இதே மாதிரி உனக்கு நிறைய போட்டோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல இதை கேட்டவன் ஓ அப்படியா தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லு ஊத்திக்கினே அவன் கூட இறங்கிறான். சோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நேரா அவனை இவளோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இவனை பிடிச்சி பெட்ல தள்ளி விட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிரா. இவனுக்கும் ஒரே ஆச்சரியம், இதை நம்பவே முடியல. ஆஹா இன்னைக்கு சம்பவம் காத்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமா இருக்கும்போது அப்போ இந்த ரூமுக்கு ஒருத்தர் வேக வேகமா கேமரா கையுமா வராரு. அப்படி வந்தவர் ஏப்பா ட்ரெஸ் கழட்டுவா போட்டோ எடுக்கணும்பா அப்படின்றாரு. யோ யாருங்க நீ எதுக்கு ட்ரெஸ் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அப்புறம் வேற எதுக்கு அதுக்கு தான் நீ வந்திருக்க, டப்பு டப்புன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டு போட்டோ எடுக்கணும் அப்படின்றாரு. யோ முதல்ல நீ யாரியா அந்த பொண்ணு எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அந்த பொண்ணு எங்க இருந்தா உனக்கு என்னப்பா, நீ ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அம்மனை கட்டே நில்லு உன்னை போட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஐயோ ஆள விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அங்க இருக்க விண்டோ வழியா எகிரி குச்சி இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரான். அப்படி போகும்போது இவனோட போனை இங்கேயே விட்டு போயிடான். சோ அதுக்கப்புறம் இவன் இவனோட ஃபேமிலியோட வீட்டுல இருக்கான். இன்னைக்கு இவனோட அம்மாவோட பர்த்டே. சோ எல்லாருமே சேர்ந்து இவனோட அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த கேமராக்காரர் வீட்டுக்கு வர்றாரு. இவரை பார்த்துட்டு இவனுக்கும் ஒரே ஷாக்கு. சோ இப்படி இவன் ஷாக்ல நின்று இருக்கும்போது அப்ப இவனோட அம்மா வந்துட்டு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரும் வந்துட்டு ஏங்க இது உங்க பையன் போன் தானே தொலைச்சிட்டான் போல அதான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இதை பார்த்தவங்க ரொம்ப தேங்க்ஸுங்க, சரி வாங்கல டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உட்காந்துறாரு. ஆனா இங்க இவனும் நோவஸோட உட்காந்துட்டு இருக்கான். யோ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அப்ப இவர் போன்ல என்ன டைப் பண்ணி காட்டுறாருன்னா உன் அம்மாவோட ஸ்கர்ட் கடியில போட்டோ எடுத்து கூட அது எனக்கு வேணும் அப்படின்றாரு. இதை பார்த்தவன் இதை என் அம்மாவோட ஸ்கர்ட் கடியில போட்டோ எடுக்கணுமா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவத்தோட எழுந்து போயிடான். அப்ப பின்னாடியே வந்தவரு என்னப்பா போட்டோ எடுக்க தயாரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் வந்துட்டு யோ உனக்கு நான் பைத்தியமா, என் அம்மாவை எப்படி அந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க அப்போ என் பொண்ணை நீ அந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்கலாமா, உன் அம்மாவை நீ அந்த மாதிரி போட்டோ எடுக்கணும் அப்படின்னா மட்டும் வலிக்குது, மத்த பொண்ணுங்க அப்படின்னா உனக்கு இனிக்குதா, இங்க பாரு நீ மட்டும் அப்படி போட்டோ எடுக்கல அப்படின்னா நான் வந்துட்டு நீ பொண்ணுங்களை தப்பா போட்டோ எடுக்கிற மாட்டேன் உன் பேரண்ட்ஸ் எடுத்து சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ண இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி இவன் நோவஸோட உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ வீட்டுக்கு இவனோட அண்ணன் வரான். அப்படி வந்தவன் அம்மாவுக்கு வாட்ச் எல்லாம் பிரசன்ட் பண்றான். சோ இவனோட அம்மா வந்துட்டு அந்த வாட்சை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்போ இவர் வந்துட்டு ஹே இதான் சரியான நேரம், உன் அம்மா டைவர்ட் ஆயிட்டாங்க பாரு, நீ என்ன பண்றனா அப்படியே டேபிள் கடியில் போயிட்டு நைஸா அந்த போட்டோ எடுத்துரு அப்படின்னு மாதிரி சொல்ல இதை கேட்டு இவன் டென்ஷன் ஆயிரும். நீ என்ன சொல்றது, நானே இவங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதோ இருக்காரு இவர், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், இவரோட பொண்ணு நானும் ஒரு பஸ்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மேட்டரை சொல்ல வரும்போது